ஒரு 10 நாளாக ஜுரம் ஆயிடுச்சு. ஜுரம் நல்லா ஆயிடுச்சு. வீசிங்க அப்படியே மூச்சு வாங்கினோடனே காலில் ஒரு கட்டி இருந்தது. 2வது ஒரு கட்டி வந்துச்சு. மூளை காய்ச்சிச்சு. மூளை வரைக்கும் ரத்தத்தில் கலந்துடுச்சு. அதனால தான் வீசிங்க வருது. கிட்னி ப்ராப்ளம். ரத்தம் சுத்தம் பண்ணுறேன்னாங்க. அதுக்கப்புறமா தான் 9:30 மணிக்கு எங்கெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க வானேன்னு. அதுக்கப்புறம் செத்ததே எங்களுக்கு தெரியாது. மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தது. அது படம் பண்ணிவிட்டு அதுக்கு டப்பிங் பேச போனார். ஐநா வர சிக்னலில் நிற்கணுன்னு இருக்க சொல்ல குட்டி வேனை வந்து கால் மேலே ஏற்றிட்டு போயிடுச்சு. எலும்பு நுறுங்கிட்டு அப்போத்துலேருந்து இது 5 வருஷம் ஆகுது. அவர் ஷூட்டிங் போய் 5 வருஷம் ஆகுது. ஷூட்டிங் போகல. அதோட வீட்டில் தாங்கிறார். அவர் நல்ல மனிதர். அவர் என்ன பண்ணுறது, உடம்பை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணாத விட்டார். இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து எந்த ஒரு பந்தாவும் இல்லாத மனிதர் அவர். நான் அந்த கிட்ட இருந்து நான் தான் கூட அவர் கராத்தாகிறதெல்லாம் கற்றுக் கொடுத்து, பாக்ஸிங் கற்றுக் கொடுத்து, எல்லாமே கற்றுக் கொடுத்து நான் தான் இந்த இதில் திரும்பி சேர்த்தேன். கலகலப்பு காஞ்சனாலாம் வந்து நல்லா பண்ணியிருப்பார். ரொம்ப ஜாலியாக இருப்பார். நாங்கள்லாம் கிண்டல் பண்ணோம். அவர் பேரை வச்சு கூட மாட்டோம். நான் பேய் அப்படி தான் கூடுவோம். ஒரு 10 நாளாக ஜுரம் ஆயிடுச்சு. ஜுரம் நல்லா ஆயிடுச்சு. வீசிங்க அப்படியே மூச்சு வாங்கினோடனே காலில் ஒரு கட்டி இருந்தது. 2வது ஒரு கட்டி வந்துச்சு. 2வது ஒரு கட்டி வந்ததில் அது மேலுக்கு வந்துட்டு அந்த சீவ ரத்தமும் மூளை காய்ச்சிச்சு. மூளை வரைக்கும் ரத்தத்தில் கலந்துடுச்சு. அதனால தான் வீசிங்க வருது. கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பெரிய நகரில் ஜிஹெச்சில் சேர்த்தோம். அங்கே முடியாதுன்ட்டு அங்கே சென்ட்ரல் ஜிஹெச்சுக்கு போனோம். அங்கே போய் சேர்த்தது வந்து இது வச்சாங்க. அது வச்சுது அவருக்கு பிடிக்கல. மூச்சு தானார்த்துன்னு கைட்டு போடுறதுக்கு போட்டார். மயக்க ஊசி போட்டு அதை என்ன பண்ணாங்க. டைலேசர் பண்ணி ரத்தம் சுத்தம் பண்ணுறேன்னாங்க. அதுக்கப்புறமா தான் 9:30 மணிக்கு எங்கெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க வானேன்னு. அதுக்கப்புறம் செத்ததே எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு தான் கூப்பிட்டு சொல்கிறாங்களாம். அப்போ என் பையன் வந்து தான் சொன்னான், அப்பா இறந்துட்டாரான் அப்படின்னு சொன்னப்ப இதுதான் இருந்தது. மூக்குத்தி அம்மன் படம் பார்த்தது. அது படம் பண்ணிவிட்டு அதுக்கு டப்பிங் பேச போனார். டப்பிங் பேச போக சொல்ல ஐநா வர சிக்னலில் நிற்கணுன்னு இருக்க சொல்ல குட்டி வேனை வந்து கால் மேலே ஏற்றிட்டு போயிடுச்சு. அந்த கால் மேலே ஏற்றந்தான் அந்த கால் எலும்பு நுறுங்கிட்டு அப்போத்துலேருந்து இது 5 வருஷம் ஆகுது. அவருக்கு ஷூட்டிங் போய் 5 வருஷம் ஆகுது. ஷூட்டிங் போகல. அதோட வீட்டில் தாங்கிறார். நல்லா இருப்பார்ப்பா. நாங்கள் சின்ன வாய்ஸ் அந்த போட்டுக்கினோட ஒரே நிமிஷம்தான் உடனே கூப்பிடுவாங்க, பேசிக்கணும். அவ்வளோதான்ப்பா. எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் கிடையாது. பாருது வீட்டாண்டியே 2 வாட்டி 3 வாட்டி வந்து பேட்டி ஏற்ற பண்ணாங்க. வடிவேலு பற்றி, சந்தானா பற்றி எல்லாம் வீட்டிலே வந்து எடுத்துன்னு போனாங்க. நான் நல்லா ஆகிட்டு நான் திருப்பும் போய் ஸ்டுடியோ முன்னால் நிற்கணும், நான் நிற்குவேன் அப்படின்னு சொன்னார்ப்பா. எங்கள் வீட்டுக்காரர் நடித்த படம் நடித்தாருப்பா. ஆனால் எங்களுக்கு நாங்கள் மேலுக்கு வரல. நல்லா நாங்கள் அடிமாட்டுக்கு தான் போயின்னுக்கிறோம். மேலுக்கு வரல. இதுமாரி இருக்குது. ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கலான்னா நான் சினிமாவில் திருப்பி போகணும். ஒருத்தர்கிட்ட நான் போய் நிற்க முடியாது, எனக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொன்னார். பசங்க அமைச்சிக்கிறாங்க செல்ஃபோனில், வீடியோவில் எல்லாம். ஆமாப்பா, நிறைய பயம், நிறைய அடிபட்டுக்குது. கண்ணாடி ஓடையெல்லாம் குத்திக்குது. மூக்கு வஞ்சிக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கு மூக்கு வஞ்சிக்குது. சூர்யா ஆஸ்பத்திரியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது மூக்கு வஞ்சத்துக்கு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமானா. ஃபைட் ஆகணும், காமெடி ஆகணும் நிறைய. என்னால் தாங்க தான் முடியலப்பா. எங்கள் வீட்டுக்காரர் இல்லாத தாங்க தான் முடியல. நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. என் பசங்களை வச்சுன்னு நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரிலப்பா. என்ன பண்ணுறது, என்னை விட்டுட்டு போயிட்டாரே. என்ன இருக்குதுப்பா, ஒரு சொத்து சேர்க்கலையே. ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைப்பா. இவர் உடம்பு செல்லாது 15 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன்ப்பா. அந்த காலுக்கும் உடம்புக்கு 6 ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் காலுக்கு. கொஞ்சம் நன்றா இருப்பா, அதுங்காட்டி இப்படி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுவேன். யூனியில் தான் பண்ணாங்க. அது கடன் கொடுத்துக்குறாங்க பழக்கம். ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் உதவி பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்க விருப்பம்ப்பா. என்ன கேட்க முடியாது, அவங்க விருப்பம். ஆமாம்,
அவங்களா முயற்சி எடுத்து பண்ணால் பரவாயில்ல. நான் கேட்க முடியாதில்ல, இப்போ விருப்பத்தி கேட்க முடியாது, அவங்களா விருப்பப்பட்டு பண்ணப்போ. நாங்கள் அருமை அண்ணன், பாசமிகு அண்ணன், நல்ல எல்லாருக்கும் உதவிலாம் செஞ்சுருக்காரு. அவர் மறைவு எங்கள் எல்லாருக்கும் ஒரு இழப்பாக இருக்குது. அவர் நல்ல மனிதர். அவர் என்ன பண்ணுறது, உடம்பை கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணாத விட்டார். இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து எந்த ஒரு பந்தாவும் இல்லாத ஒரு நல்ல மனிதர். அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இழப்பு. எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் எல்லாருக்கும் ஒரு இழப்பு. அவர் நல்ல ஃபைட்டர். அவர் எந்த ஒரு படத்தில் வில்லன் கேரக்டர் வந்தால் முன்னாடி இவர் தான் வந்து டைலாக்லாம் பேசுவார். அவர் நல்லா பேசுவார். அவர் நல்லா பண்ணவர், நல்ல பர்ஃபார்மன்ஸு. நிறைய படம் நடிச்சுக்கிறாரு. என்ன பண்ணுது அவர், என்ன பண்ணுதுங்க, நம்ம ஆளுங்க யாரும் அந்தளவுக்கு டாப்பாக போகல. நம்ம இடத்துல என்ன பண்ணுது, எல்லாம் வெளியிலேருந்து ஆள் வந்துருந்தாங்க. அவரும் நல்லா பண்ணிக்கிறார், பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணுவார், டைலாக்லாம் நல்லா பண்ணுவார், நல்லா ஃபைட்ரு. சினிமா லைன்லலாம் வந்து ஒரு லக்கு தான் தலைவா, ராசி தான் வேணும், அது அதிர்ஷ்டம் தான் எல்லாம் வரணும். இன்னும் அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விஜய் சார்லேருந்து அஜித் சார்லேருந்து எல்லாருக்கும் தெரியும், ரஜினி சார் வரைக்கும் தெரியும். இவருக்கு எல்லோரும் கூட நடிச்சிட்டாரு பொண்ணு. அதனால் எல்லாம் தெரிஞ்சால் கட்டாயம் வருவாங்க. இதில் போட்டுக்கிறாங்களாம், கூகுள் இதில் போட்டுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்தால் சந்தோஷம்தான் எங்களுக்கு. இது வந்து அந்த குடும்பத்துக்கு யாருன்னா உதவி செஞ்சால் ரொம்ப நல்லது தான் அவருக்கு. இப்போ என் பேர் கதிர், நான் பெரம்பூரில் தான் இருக்கிறேன். அவர் கிறிஸ்டன் ஒரு 40 வருஷமாக பழக்கம். நான் தான் ஸ்டெண்ட்டில் இந்த அளவுக்கு சேர்த்து விட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு ஸ்டெண்ட்டில் எல்லாத்தையும் எல்லாம் நிறைய படம் நடிச்சிருக்காருன்னா நான் அது கிட்டே இருந்து நான் தான் கூட அவர் கராத்தாலாம் கற்றுக் கொடுத்து, பாக்ஸிங் கற்றுக் கொடுத்து, எல்லாமே கற்றுக் கொடுத்து நான் தான் இந்த இதில் திரும்ப சேர்த்தேன், இந்த ஸ்டெண்ட்டில். அதனால் இன்றைக்கி இந்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா பேர் எடுத்து எல்லாருக்கும் நல்லா காமெடி இப்படிலாம் சந்தானம் கூட வடிவேலு கூட எல்லாருக்கூடையும் நல்லா காமெடியெலாம் நடித்து இனி இந்த அளவுக்கு பேர் எடுத்தாருன்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து என் கூட தான் இருக்கிறேன். எங்கே போனாலும் கூட்டும் போவேன், எங்கே போனாலும் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் கூட்டும் போவேன், வருவேன். இன்றைக்கி திடீர்னு அவருக்கு உடம்பு ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக அந்த காலில் வந்து ஒரு லாரிக்காரன் லேசாகி சைடில் அண்ணா நகர்கிட்ட ஏற்றிட்டான். அதுலேருந்து அவருக்கு கால் அப்படியே இருந்து கொஞ்சத்தில் ஆறவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம்லேயும் ரொம்ப அவசரப்பட்ட போல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கினே வந்தவொடனே அது உள்ளுக்குள்ளேயே போனதே யாருக்குமே தெரியல. இப்போ 4-5 நாள் முன்னாடி நல்லா தான் சுற்றின்னு நல்லா தான் இருந்தாப்புல வண்டியில் போகிறது வரதெல்லாம். திடீர்னு அது மாதிரி உள்ளே போய் கிட்னி பாதிப்பட்டு ஆட்டுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இறந்துட்டார். இப்போ எங்கன்னா ஒரு ஷூட்டிங்கன்னா சில பேர் மாஸ்டருங்களை போய் பார்க்குறது போகிறது, அடிக்கடிக்கு போகிறது, எல்லாம் மாஸ்டர் வீட்டில் போய் காலையிலேயே போய் பாப்பா போல், காலையில் 5 மணிக்கே வந்து போயிடுவா போல். எல்லோரும் போய் இந்த காமெடி படத்தில் நிறைய படத்தில் பேய் வேஷம் அது மாதிரிலாம் போட்டு நான் வந்து அவருக்கு வந்து ஒரு பேய் கிறிஸ்டன், அவர் பேர் கோதண்டராமன் தான் சொல்லுவாங்க யூனியனில். நான் இங்கே ஒரு பேய் கிறிஸ்டன் அவருடைய பேர் சொன்னோடனே ரொம்ப பரவிடுச்சு. அதுமாதிரி படத்திலோட சந்தானம்லாம் பேய் கிறிஸ்டன் தான் பேயின்னு தான் கூப்பிடுவாங்க. அதுமாதிரி சில பேய் படத்துலலாம் அவர் வந்து பேய் மாதிரி இது பண்ணுறதுக்கு பேய் மாதிரி நடிக்கிறதுக்கெலாம் இது பண்ணாங்க. அதனால் அந்த வடிவேலு கூட சந்தானம் கூட காமெடியெலாம் நல்லா யூஸ் ஆனார். நிறைய படம் எல்லோரையும் போய் பாப்பா போல் டைரக்டர்லாம் போய் பார்த்து நிறைய சான்ஸு நிறைய. இப்போ இந்த காலை ஒரு 4-5 வருஷமாக இந்த காலை கண்டி நல்லா தான் நிறைய காமெடி படம் நிறைய எதுவும் போக முடியாது ஆகிப்போச்சு. ரொம்ப போக முடியாமல் ரொம்ப கஷ்டமாக ஆகிப்போச்சு. இப்போ ஸ்டெண்ட் யூனியனில் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெண்ட் யூனியனில் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அந்த ஸ்டெண்ட் யூனியன்லேருந்து தான் இப்போயும் நிறைய பேர் வந்துக்கிறாங்க ஸ்டெண்ட் யூனியன்லேருந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைட்டு தான் பண்ணுவோம் போல். அதுக்கப்புறம் இவருடைய இதெல்லாம் பார்த்து நல்லா டைலாக்லாம் நல்லா சொல்கிற டைலாக் டக்குன்னு அப்படியே பேசுறதுனால நல்லா அந்த வடிவேலு கூடயோ சந்தானம் கூடலாம் நல்லா பண்ணுறதுனால அடிக்கடிக்கு இப்போ நிறைய இந்த ஒரு 6-7 வருஷமாக இந்த கால் இதுவால் யாரையும் பார்க்க முடியல. போய் பார்த்தாட அந்த நடந்து போய் ஏதாவது ஓடுற சீன் கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடியாத அளவுக்கு போயிட்டு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போக போல். ஏன்னா ஃபஸ்ட்லாம் ஃபைட்டு தான் மெயினாக. ஏன்னா ஃபைட் பண்ண சொல்ல முன்ன ஓடாது தான் ஃபைட் பண்ணுவோம் போல். ஒரு 10 பேர் நாங்கள் இருக்கும்போது முன்ன இவர் கூட தான் அனுப்புவாங்க, ஓடி போய் ஈரை விட்டு அடி வாங்குற மாதிரி. இது மாதிரி நல்லா பண்ணி இன்றைக்கி நல்ல பேர் இருந்தது. உடம்பு முடியாமல் கிருஷ்ணா இறந்தது வருத்தமாக தான் இருக்குது. ஃபைட்டராக நிறைய ஷார்ட்ஸ் பண்ணுவார். ஃபைட்டரோட காமெடி நிறைய படங்களில் கலகலப்பு 2, காஞ்சனாலாம் வந்து நல்லா பண்ணியிருப்பார். இறந்தது வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ஜாலியாக இருப்பார், காமெடி நிறைய பண்ணுவார். அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுன்ற ஒரு இது இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார், ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார். ரொம்ப அதுதான் ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் கிண்டல் பண்ணோம், அவர் பேரை வச்சு கூட மாட்டோம், நான் பேய் அப்படி தான் கூடுவோம், பேய் அதுதான் கூடுவோம். நடுவில் அவருக்கு உடம்பு சரியாமல் அந்த கொஞ்சம் சுகர்னால கொஞ்சம் இதாக சரியாக ஒர்க் அவுட் பண்ண முடியல. அது ரொம்ப ஃபீல் பண்ணுவார், கால்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணார். அது வருத்தம் அடையாது. வாய்ப்புகள் ஒரு படத்தில் ஹிட் ஆகிடுவான், அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு கிடைக்காது. ஒரு இப்போ எப்படின்னா ஒரு யாருன்னா ஒரு சப்போர்ட் இருக்கணும்.
எதுனா ஒரு இடத்துல ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் தான் நீ மேலேயே வர முடியும். நீ என்ன தான் திறமை இருந்தாலும் அங்கே யாருனா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு நட்பு ரீதியாக யாரோ ஒருத்தர் இருந்தால் தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும். ஒரு படம் பண்ணி ஹிட் பண்ணி நல்லா நேம் எடுத்துருப்பார், அந்த படத்தில் அவர் இருக்கவே மாட்டார். அவர் எங்கே இருப்பான், அவர் ஜர்னி எங்கே இருக்கும்லாம் தெரியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வாய்ப்புகள் கிடச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சர்வே பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ சினிமா நடிகர்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபினான்ஸோ எதுவுமே இருக்காது. சினிமா மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபண்டுலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. செகண்ட் சண்டே மீட்டிங்லாம் வருவார், வரும்போது கால் நோண்டின்னு தான் வருவார். என்ன நான் பார்த்து வேண்டியதான், இல்லைடா சுகர் கொஞ்சம் இதாகிடுச்சா, கொஞ்சம் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நடுவில் கூட எங்கள் கூட ஷூட் கேட்டார், வந்து மாஸ்டர் ஆகிட்டே நீ கொஞ்சம் பண்ணி கொடுறான்னு. பண்ணுறேன் நான் அப்படி சொல்லியிருந்தேன். அது சடனாக இருக்கும்போது எங்களுக்கே ஷாக்கு.